தமிழ்லேருந்து இப்போது மலையாளத்தில் அதிகமாக படம் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குது அங்கே? ஸ்டோரிஸ்லாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழை விட அங்கே நல்லா இருக்கா? கதைக்களம் ஸ்டோரிஸ்லாம் கதைக்களம் அப்படி இருக்கும், அதுக்குள்ளேயே போகிற மாதிரி. ஏன்னா இங்கே ரஞ்சித் சார் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ மலையாளத்தில் போகும்பொழுது எப்படி இருக்குது, உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க? நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லை, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அங்கே. சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ அது மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நிறையவே பார்க்கலாம். ஜெனுவனாக சொல்லணும்னா ஜாலியாக ப்ரொடியூசர் வருவார், வந்து சேட்டை அழகாக வந்து டீ மாஸ்டர் கூட வாயில் ஒரு பீடியை வச்சுட்டு இருக்கி கட்டணும் உட்கார அப்படி. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து எழுந்தவுடனே ஒரு வந்தாங்க பெரிய ஆளுங்க வராங்கன்னு ஒரு எழுந்த மரியாதையோ அது நம்ம மனசார தர்றது ஒன்று. அப்படி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்து. அது இல்லாமல் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மலையாளம் சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே மலையாளம் இப்போ எல்லாருமே அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மலையாளம் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஸோ அதனால் நம்மளும் மலையாளம் இப்போ என்ன சொல்லுவாங்க மலையாள படம்லாம் சூப்பராக எல்லாருமே சூப்பராக இருக்கலாம். அப்படி இல்லை, அங்கேயும் நிறைய படங்கள் வருது, ரொம்ப நல்லா இருக்க படங்கள் நம்ம எல்லாருமே இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் நிறைய நல்ல படங்கள் வருது, அதில் நல்லா இருக்க படங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மலையாளத்தில் கண்டென்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட் ரிவானா பயங்கர ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு சீனாக கன்சியூவ் பண்ண வேண்டிய ஒரு சீனை வந்து ஒரு முழு படமாக பண்ணுற அளவுக்கு, அதுவும் என்கேஜிங்காக பண்ணுற அளவுக்கு அங்கே நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது மலையாளத்துலேருந்து வரும்போது நமக்கு ஒரு கேரக்டர்ஸாக கேட்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல படைப்பில் பெருசோ சின்னதோ ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் மலையாளத்தில் நடிக்கிறதுல சந்தோஷம் தான். இப்போ உங்களை போட்டிருக்காங்க, நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்களா? அவர் நினைச்ச அவர் தான் சொல்லணும். நீங்கள் ஒரு முடிவோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மூலையில் சீட்டை போட்டு உட்காந்துருக்கும் போதே நினச்சேன் நான் ஓடுறதுக்கு வாட்டமாக வேறு கரெக்டாக டோர் பக்கத்தில் எல்லாம் தள்ளி நின்று கொடுங்கப்பா கொஞ்சம் அவருக்கு வசதி. அப்புறம் பூர்த்தி பண்ணிட்டீங்களேன்னு அவர் காலி பண்ணியாச்சுன்னு என்ன அர்த்தம் கேள்வி எனக்கு புரியல. எல்லா நடிகருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. தினேஷை பூர்த்தி பண்ணுறதுக்கு தினேஷ் மட்டும்தான் முடியும். கலையரசனை பூர்த்தி பண்ணுறதுக்கு கலையரசனால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கி மலையாளத்தில் டாப் லெவலில் வந்துட்டார் கலையரசன். ஓகே, 2 மொழியும் போட்டு லாக் பண்ணாதீங்க. ஒரு மேடம் அப்படி இல்லை, தினேஷ்க்கு ஒரு மேம் சொன்ன மாதிரி யூனிக்னஸ் இருக்குது. நானே தினேஷோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ தினேஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ உண்மையாகவே தினேஷ் அவர் நினச்சி இந்த கேரக்டர் எழுதுனது கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது தினேஷ் நடிச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருந்திருக்கும். நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு மேடம் மலையாள சினிமான அந்த ஊர் விஷயம் எங்கடி இருக்கீங்க? ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓகே, சரி. மலையாளிகள் மாத்திரம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினை எப்படி கொடிக்கட்டி பிறக்காங்க, அந்த ரகசியம் என்ன? நானே கூட்டு வந்தேன். என்னப்பா நீங்கள் அநியாயமாக என் மேலே எல்லாம் பண்ணி போடுறீங்க. அந்த காலத்தில் பார்த்து நீ நானாக கூட்டு வந்தேன், கேரவிஷாமாவை நானாக கூட்டு வந்தேன், எல்லாம் நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி சொல்கிறீங்களே. என்ன நானாக கூட்டிகிட்டு வந்து தமிழ் படத்தை கூப்பிட்டு வந்தேன், பாகராஜ் சாரில் இப்போ கூட்டிகிட்டு வந்தார். அதனுடைய ரகசியம் நீங்கள் இங்கே தான் கேட்கணும், எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் தமிழ் பொண்ணுங்க, டிப்பிக்கல் தமிழ் பொண்ணுங்க வர அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? தமிழ் குடும்பங்கள்லேருந்து சினிமாவில் வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு, அப்போவும் சரி இப்போவும் சரி. கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். படிப்புக்கு ஈக்குவலாக ஒரே பையனை நீங்கள் படித்து தபலா, மிருதங்கம், கிட்டார், வயலின், டான்ஸ், பாட்டு, அதில் எத்தனை விதம் இருக்கும், ஸ்கூல் டைம்லேயே இருக்கும். அதில் ஒரு போட்டி வச்சு அதில் தேர்வு செஞ்சு அதுக்கு ஒரு மார்க்கும் சேர்த்துப்பாங்க அதில். ஸோ அந்த ப்ரொமோஷன் கலைக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்திலே கேரளாவில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி டேலண்ட் இருக்கிறவங்க யாராக இருக்கோ அவங்க கண்டெடுக்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான், அவங்களும் தான் கேட்கணும். என் ஃப்ரெண்டு தான் இல்லையா? பழைய நண்பர்களை பார்க்குறப்ப சந்தோஷம். அது உரிமையோட கேட்குறாங்களா? அது இருட்டில் போய் உட்காந்துட்டு வாட்டமாக கேட்குறாரு. இல்லை, சார்ல்ஸ் வந்து எல்லா படங்களும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானேங்க எடுக்கிறோம். பட் அதில் என்னென்னா, நம்ம வந்து 10 பைசா செலவு இல்லாமல் நம்ம உட்காந்து ஜோக் அடிக்கிற மாதிரி இல்லை படம் எடுக்கிறதுக்கு. எத்தனையோ கோடி, அப்போல்லாம் லட்சமாக இருந்துச்சு, இப்போ கோடி. அதில் வந்து நாங்கள்லாம் அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம். இது என்னென்னா, ஒரு பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் ஒரு நம்ம மொழிக்கு, அதாவது நம்ம ஒரு தமிழ் ரசிகராக இருந்து தமிழில் ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு அது ஸ்கிரிப்டிலே ஒரு பாதி ஸ்கிரிப்ட் தமிழ்லேயே எழுதி அவருக்கு தெரிஞ்ச தமிழில் அதை நமக்கு ஒரு ரைட்டரை வச்சு அவர் மனசில் உள்ளதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி அவர் வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக அது உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா? அதில்
ஸோ கண்டிப்பாக அது இருக்கும் டெஃபினட்டாக அந்த நேற்று இந்த படம் நான் மலையாளமும் நான் தான் பேசியிருக்கேன், தமிழும் நான் தான் பேசியிருக்கேன். அந்த பேசுகிறப்பவே நமக்கு ஐயோ இது தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு மலையாளத்தில் டப்பிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணியிருக்கு. ஸோ அப்படி ஒரு ஐடியா முதல்ல இருந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கலை கேரக்டர் அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் இருந்த மாதிரி தான். குருசாருக்கும் எனக்கும் இந்த படத்தில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் ரொம்ப பிஸி, ஒரு பக்கம் நானும் வேறு படங்களுக்கு போகணும்னு பிஸி. ஸோ அந்த நேரத்தில் கோஆர்டினேட் பண்ண முடியல சரியா. அதனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி சீன்ஸுக்கு மேலே எடுக்க முடியாமல் போயிருக்கு. எங்களுடைய ஃபேமிலி சீன்ஸு, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு அதெல்லாம் ஷூட் பண்ண முடியாமல் சும்மா ஒரு வரியில் வார்த்தையில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் நல்லா தான் இருக்கும். நமக்கு எதுவுமே இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், காதலாகட்டும், அன்பாகட்டும், இல்லை நம்ம சிரிக்கிறதாகட்டும் அளந்து கரெக்டாக தராசில் இந்த இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 55% உங்களை ரசிக்க வைக்கும்னு சொல்ல முடியலையே. நல்லா வரணும்னு வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கிங்க, பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்தா. ஒயிட் பாலாவா? மைக் பாலா, அதை சொல்லுங்க, அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. பைட் பாலா, இது குட்டி குட்டியா போட்டுருவீங்க, டக்கு டக்கு நாங்க ஒட்டையா கேள்வி இல்லாம பதில் போட்டீங்க, நங்குன்னு குட்டிடுவேன் எங்கேயாவது பார்த்தா. பேர் கேட்டு வச்சுட்டேன். ராஜன் தான் ஆடியோ லான்ச், ட்ரைலர் லான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரை இழுத்து பிடிச்சிட்டு அவங்க வாழ வைங்கப்பா, கரெக்ட் கரெக்ட், ரோட்ல நிறுத்திட்டீங்க பாத்து. ஆமா கரெக்ட். அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ ஊர்வசி மேடமும் வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் நீங்க தான் சொன்னீங்க. இப்போ ப்ரொடியூசரை பத்தி எல்லாருமே சொன்னாங்க, என்ன மட்டும் கரெக்டா குறி வைக்கணும். என்ன அர்த்தம்? முருங்கக்காரன் போது பாக்யராஜ் சார் எடுத்துட்டாரு, ப்ரொடியூசர் போது உங்களுக்கு பாக்யராஜ் சார் பேர் முருங்கா. ஓகே, நீங்க வச்சுக்க, உங்க இஷ்டம். இல்ல இது உண்மையான ஒரு விஷயம் பாலா. நாளைக்கு நீங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் சேனல் நடத்துறீங்க போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு சின்னதாக ஒரு குவாலிட்டியாக ஒரு படம், ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 4 பேரை வச்சு 4 சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஒருத்தன் சிக்கன் கேட்பான், ஒருத்தன் மட்டன் கேட்பான், புரியுதா? நான் அங்கேருந்து தாஜில் தான் சாப்பிடுவேன். கலை அந்த பக்கம் முனியாண்டி விலாசிலேருந்து தலைக்கறி வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. முனியாண்டி விலாசுக்கு ஒரு வண்டி போகும், தாஜுக்கு ஒரு வண்டி போகணும். இப்படி இத்தனை பேரையும் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற காலத்தில் பெரிய செலவு பாலா, புரியுதா? ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஊர்வசிக்கு எவ்வளோ இது இருந்தோம், நம்ம என்ன பண்ண டேலண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. படம் எடுக்க ஆள் இருக்கணும்ல. எல்லா ப்ரொடியூசர்ஸையும் நான் பாராட்டுவேன். அதுக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாராட்டுவேன். புரியுதா? ஓகேவா? டன். ஓ ஐயோ, இந்த ஆங்கிளில் நாங்கள் யாருமே பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப புத்திசாலி, சமத்து. சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கெல்லாம் எத்தனை மார்க் எடுத்தீங்க ஸ்கூலில்? ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 மார்க்கா? ஆவரேஜா? அந்த மார்க் கிடைக்காத கவலையில இங்கே தீர்த்துட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் வாத்தியார் பையன் வேறையா? வாத்தியார் பேரை டான்ஸ்ன்னு சொல்லுவேன் முதலமைச்சில். வாத்தியார் பேரை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லுவார் சார். நீங்கள் சொன்ன ஒரு ஆங்கிள் கரெக்டு. நீங்கள் ரொம்ப நேரமாக எப்படி கேட்கலான்னு கேட்குறீங்க. இதில் அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே, அன்புக்கும் நட்புக்கும் எந்த மதமும் இல்லை, மொழியும் இல்லை, ஜாதியும் இல்லை, அரசியலும் இல்லை. அதுக்கு பேர் அன்பு. அது எந்த அரசியலில் இருக்குது? இந்த அன்பு கிடையாது. அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப சுட்டியாக இருக்கு, ஐயோ இந்த குழந்தை என்ன ஜாதின்னு நான் கேட்போம். ஐயோ யார் அதோட அப்பா அம்மா எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் பார்ப்போம். நகைச்சுவையும் நட்பும் அப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கு. அதில் நான் என்னுடைய கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கதையோடு இருப்பேன், நாளைக்கு சூலாதாரியாக எப்படி நிற்பேன், நாளான்னைக்கு பாறாங்கல்லோட நிற்பேன். அப்படி ஒரு கேரக்டர் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்னும் என்ன கொஸ்டின் வச்சுருக்கீங்களோ தெரியல. எஸ்.